وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَن سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நான் தினந்தோறும் ஒரு செய்தி பார்த்து வரோம்ல, அதுல திருமறையின் தோற்றுவாக அமைந்திருக்கக்கூடிய அல்கம் சூராவின் விளக்கத்தை நம்ம பார்த்து வர்றோம். அதுல இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேர்வழி யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி தா அப்படின்னு அல்லாஹ் தன்னிடம் கோரிக்கை விடுக்க சொல்றான். அப்ப கோரிக்கை விடுத்த நம் நேர்வழியில நடப்பதற்கு, நேர்வழியை அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் சொன்னோம்ல. அதுல நபிமார்களின் வாழ்க்கையை பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தா, எல்லாமே அவர்களால் செய்யவில்லை, எல்லாமே இறைவனின் புறத்திலிருந்து தான் வந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இந்த உலகத்துல பிரதிநிதியை படைக்க அல்லாஹ் நாடிய போது ஆதாம் நபியை படைத்து விட்டு அவருக்கு துணையும் படைக்கிறான். படைத்து அந்த மரத்தை நெருங்காத அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு, இந்த மரத்தை நெருங்கினா அவருக்கு ஒரு கட்டளை விடுத்திருந்தான். அவர்கள் கட்டளையை ஷைத்தான் மீறி செய்வதற்காக நிறைய வேலைகளை பார்த்து அவரை மீறி செய்து விட்டான். அப்ப அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து இந்த பூமிக்கு அவர்களை அனுப்ப போகும்போது அல்லாஹ் நீங்க மீறிட்டீங்க, இங்க இருக்க உங்களுக்கு தகுதி இல்லாத மாறி போயிட்டீங்க, நீங்க பூமிக்கு போங்க, பூமிக்கு போய் உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும், அதை பின்பற்றுங்க தான் சொன்னாங்க. நீங்களா செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லல. குர்ஆன் 37 117 118 அவ்விருவருக்கும் தெளிவான வேதத்தை வழங்கினோம், அவ்விருவருக்கும் நேர்வழி சிராத்துல் முஸ்தகீம் என்ற நேர்வழியை நாம கொடுக்குறோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்க முடியுதுன்னா, ஆதாம் நபி முதலில் படைக்கப்பட்ட ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இறைவன் தனக்குத்தானே சட்டங்களை ஏற்றிக்கொண்டு செய்யல, எந்த ஒரு செய்யல. இன்னும் சொல்ல போனா, இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் ஆதாம் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இந்த உலகத்தை அவங்களுக்கு சைத்தான் பணிய மறுத்ததே, நீ என்ன நெருப்பால் படைத்திருக்க, அவங்கள மண்ணால் படைத்திருக்க, இவருக்கு எப்படி என்னால வணங்க முடியும் அப்படின்னு தான் வெளியிட்டு போனான்ல. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருள்களையும் இறைவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை நான் மாணவர்கள்ட்ட சொல்றான். அப்பேற்பட்ட ஆதாம் நபி நேர்வழி எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் இந்த சொர்க்கத்துல விட்டு அவன் பூமிக்கு அனுப்ப போகும்போது என்னிடத்திலிருந்து நேர்வழி வரும், அதை பின்பற்றுன்னு சொல்லியிருக்கான். நீயா நேர்வழியை தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்லல. ஆக எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி அந்த இறைவன் புறத்திலிருந்து தான் வந்துச்சு. அப்ப இது போக நபிகள் நாயகத்திட்ட முறையிட போற நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், முகமதே உம் இறைவனின் மேல் ஆணையாக அவர்கள் தமக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் உம்மை நீதியாக ஏற்று பின்னர் நீ வழங்கிய தீர்ப்பில் தமக்குள் அதிருப்தி கொள்ளாமல் முழுமையாக கட்டுப்படும் வரை அவர்கள் நம்பிக்கை உண்டவர்களாக மாட்டார்கள். குர்ஆன் 4:65 சொல்றான். இதுல என்ன வழங்குதுன்னா, ஏதாவது ஒரு தீர்ப்பு நபிகள் நாயகத்தை போய் கேளு, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டு விட்டா நபிகள் நாயகத்தை போய் தீர்ப்பு சொல்லணும், தீர்ப்பு கேட்கணும். தீர்ப்பு கேட்டு அவர்கள் எதை சொல்றாங்களோ அதுக்கு முழுமையா கட்டுப்படுற வரை நபிகள் நாயகத்தை அல்லாஹ் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டான்னு அல்லாஹ் சொல்றான். ஆக எந்த ஒரு கட்டங்களையும் அப்ப நபிகள் நாயகம் தங்களால் பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க, எல்லாமே இறை செய்தியை தான் பேசுறாங்க. நபிகள் நாயகம் தங்கள் கையில மயில போட்டு இதுவரை பேசினதே கிடையாது. அவங்க அல்லாஹ்வின் கட்டளைக்குனுங்க தான் இந்த உலகத்துல பிரச்சாரம் செஞ்சாங்களே வழியே அவங்களா பிரச்சாரம் செய்யல. இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன தெளிவா வழங்க முடியுதுன்னா, நேர்வழி இறைவன் புறத்திலிருந்து தான் வரும். உங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டா அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் தீர்ப்புக்கு முழுமையா கட்டுப்படுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றானே ஒழிய நபிகள் நாயகத்தை நீயா முடிவெடுத்துக்க கூட சொல்லல. நபிகள் நாயகத்தை நீங்களா முடிவெடுத்துக்குங்கன்னு சொல்லாம நபிகள் நாயகத்திட்ட போய் கட்டுப்படுங்க, அவர் கட்டுப்படுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதெல்லாம் இருக்க நம்ம இப்ப உள்ள காலகட்டங்கள்ல ஏகமையாப்பட்ட அல்லாஹ் குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, இதுவே நேரான வழி, எனவே இதையே பின்பற்றுங்கள், பல வழிகளை பின்பற்றாதீர்கள், அவை ஒரு வழியை விட்டு நேர் வழியை விட்டு உங்களை திசை திருப்பிவிடும், அஞ்சுவோருக்கு இது நேர்வழி இருக்குதுன்னு குர்ஆன் 6:153 சொல்லுது. அப்ப நேர்வழி என்று நம்ம எதை தீர்மானித்தாலும் அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் தங்களால் சொல்லவே இல்லை.
நபிகள் நாயகம் இறைவனின் கட்டளை ஏற்றுத்தான் பிரச்சாரம் செய்தார்கள் ஒழிய தங்கள் கையில மடியில போட்டு அவர்கள் சொல்லவே இல்லை என்று ஹதீஸ்களும் குரான் நபிகள் நாயகம் வாழ்க்கை முழுவதும் எடுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருங்க. ஆக நேர்வழியை இதுன சிராத்தல் முஸ்தகீம் என்ற இறைவனிடம் நம்ம பிரார்த்தனை செய்து விட்டு அதற்கு மாற்றமாக இந்த 4 மதகுகளே ஷேகு முரீது இவர்கள் எவரை பின்பற்றினாலும் நமக்கு நேர்வழி இல்லை. நேர்வழி கேட்டு நம்ம இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்து நேர்வழியை பெற்றவர்களாக நம்ம மாறி இந்த உலகத்துல மறுமையிலையும் வெற்றி பெறும் நன்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.